வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நீரா செல்வி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம் போக போகிற நாடு சைனாங்க. சைனானா உங்களுக்கு முதல்ல என்ன ஞாபகம் வருது? மொபைல் ஃபோன், டிக்டாக், கும்ஃபு, சைனீஸ் ஃபுட், இல்லைன்னா கிரேட் வால். சைனாவில் வரலாறு, தொழில்நுட்பம், மர்மம், கலாச்சாரம் மற்றும் ஆச்சரியம் இவை எல்லாமே கலந்த ஒரு சூப்பரான கண்ட்ரிங்க. சைனா உலகத்திலேயே 3வது பெரிய நாடு. பாப்புலேஷன்னா நீங்கள் நம்புறீங்களா? 140 கோடி மக்களுங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு 5 பேரில் ஒரு பேர் சைனீஸ்ன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. அதனால தாங்க சைனாவில் ஒரு சிட்டி கூட சில நாடுகளோட பாப்புலேஷனை விட பெரிதாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த 14 நாட்கள் சைனா ட்ராவல் சீரீஸில் நான் உங்களுக்கு காட்ட போகிறது ஏர்போர்ட், தங்குற இடம், சாப்பாடு, போக்குவரத்து, மக்கள் வாழ்க்கை, செலவு, இன்னும் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இல்லாத பல இடங்கள். இது எல்லாமே நீங்கள் இதில் பார்ப்பீங்க. சைனாவுக்கு போன மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்மளோட சைனா சீரீஸ் எபிசோட் 1 ஆரம்பிக்கலாமா? வாங்க என் கூட வீட்டிலிருந்து விர்ச்சுவலாக ட்ராவல் பண்ணுங்கள். நீரா செல்வி ட்ரிப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சைனாவில் 2 ஏர்போர்ட் இருக்குங்க. பெய்ஜிங் கேபிட்டல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், பிஇகேன்னு சொல்லுவாங்க. பெய்ஜிங் டைஷிங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், பிகேஎக்ஸ். இதில் தான் இப்போ நம்ம இருக்கோம். சைனாவில் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் மேண்டட்ரிங்க. அந்த கவுண்டருக்கு போய் செல்ஃப் சர்வீஸ் மிஷினில் பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணி ஸ்க்ரீனில் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். நம்ம கை விரல்களை மிஷினில் வச்சு ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணுங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ், நீங்களே சொந்தமாக செய்யணும். அடுத்து அரைவல் கார்டு, அதையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். பாஸ்போர்ட் நம்பர், ஃப்ளைட் டீட்டெயில், சைனாவில் எங்கே நீங்கள் தங்க போகிறீங்க, எத்தனை நாளைக்கு தங்க போகிறீங்கன்னு அதை முடிச்சுட்டு இமிக்ரேஷன் செக், பாஸ்போர்ட் செக், ஃபோட்டோ கேப்சர், ஃபியூ செகண்ட்ஸ் அவங்க கேள்விலாம் கேட்பாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு லக்கேஜை எடுத்துகிட்டு வெளியே வந்துட வேண்டியதான். ஏர்போர்ட் சரியான பெருசுங்க. நான் ஏர்போர்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏற்கனவே புக் பண்ணிட்டேன். வெளியே சிம் கார்டு வாங்குறது எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் சிம்மை எனபிள் பண்ணிக்கிங்க. இப்போ மணி 4:24 விடிய காலையில். என்னோடய ஃப்ளைட் சப்போஸ் 11 மணிக்கு ராத்திரி வரணும். டிலேனால் மறுநாள் விடிய காலையில் தான் வந்து சேர்ந்துருக்கு. இவர் தான் நம்மளை ஏற்றிட்டு போகிறார். தட்ஸ் ரைட். அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன், எங்கே காடி பார்க் பண்ணார். எப்போதும் போல் நான் தங்க போகிற ஹோட்டல்லேருந்து ஏர்போர்ட் ட்ரான்ஸ்ஃபர் புக் பண்ணிட்டேங்க. 300 யுஎன் அவங்க தான் அனுப்பி வச்சுருக்காங்க. 100 யுஎன் டிபாசிட் கார்டு சொன்னாங்க. அப்போ நான் மலேசியாவில் இருக்கும் போதே அலிபே, வீசாட் இது 2யும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். எதையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணணும். அதே மாதிரி நான் 100 யுஎன் அவங்களுக்கு கட்டும் போதும் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல், எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறாங்க. அதனால தான் சைனாக்கு வந்துட்டு வேலை செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அதோட டிப்ஸு. நோ ஷார்ட்கட், எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும். பசியார வந்திருக்கோம். பசியார வந்திருக்கோம்.他吃素食有吗？豆浆跟那个茴香鸡蛋的包子，这不就烧饼不都是素的吗？啊。呀，用不了，就是我会煮，但是什么意思我不知道。இப்போ தான் நான் கட்டினேன், வேலை செய்யுது. அப்போ நம்மளோட அலிப்பே வந்து வேலை செய்யுது. ஓகே, இது எல்லாமே 10 யுஎன்.我4点多就到了。முட்டையும் கீரையும் அவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு பன்னு சோயா சூடாக அவ்வளோ ருசியாக இருந்தது. சைவமாக சாப்பாடு நிறையா கிடைக்கும். ட்ராவல் பண்ணுறப்ப முட்டையிலே நான் சர்வைவ் பண்ணிடுவேன். அதனால் இஷ்யூ இருக்காது. போக போக இன்னும் நிறையா நம்ம தேடுவோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த முத்தியானியூ கிட்ட வந்துட்டோம். பெய்ஜிங்லேருந்து இங்கே வரத்துக்கு 2.5 மணி நேரம். டிராஃபிக் இல்லை, ஏன்னா விடிய காலையில் நம்ம வரோம்ல, அதனால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன். பஸ்ஸெல்லாம் வரோம்ல, டூரிஸ்டை ஏற்றிட்டு. இதுதான் அவங்களோட செக் பாயிண்ட். இப்போ நம்ம இந்த காட் ஹவுஸ் இருக்குல்ல, இதுக்குள்ளார போகிறோம். இப்போ டிரைவர் அவர்கிட்ட பேச போயிருக்காரு உள்ளுக்கு போகிறதுக்கு. அங்கேருந்து நம்ம தங்குற கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து அந்த முத்தியானியூக்கு போகிறதுக்கு இன்னொரு வழி இருக்குது, அது வாக்கிங் டிஸ்டன்ஸ். இந்த இடம் கேபிள் காரில் போகிறதுக்கு, இன்னும் சிலர் மேலே போகிறதுக்கு இந்த பஸ்ஸில் தான் போவாங்க. 2 இடம் இருக்குது, அப்புறம் விவரமாக சொல்கிறேன். இதுதான் நம்மளோட ரூம்பு.
சீக்கிரமாக ஃப்ரெஷன் அப் பண்ணிவிட்டு கிளம்புவோம். சைனாவில் booking.com வேலை செய்யாது, trip.comல தான் எல்லாத்தையும் புக் பண்ணேன். நம்ம இதே அங்கே போய் வாங்கினோன்னா 200 yuan, இங்கே டிஸ்கவுண்ட் கொடுத்து 170 yuan. எப்போதும் போல் நம்ம அலிபே இல்லைன்னா வீச்சட்ங்க. நீல கலரு அலிபே, பச்சை கலரு வீச்சட். டிக்கெட் வாங்கியாச்சு. இங்கேருந்து 5 நிமிஷம் தான் நடந்து போகிறது. இந்த ஹோட்டலில் தான் நம்ம இருக்கோம். கொஞ்சம் ரெனோவேஷன்லாம் நடந்துகிட்ருக்கு. மணி 8. நேராக போக சொன்னால் எங்கே போகிறதுன்னு பார்ப்போம். நேராக போனால் வந்துடுமா? 5 நிமிஷம்தான். கண்ணாடி எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். பரவாயில்ல, வெயில் அடிக்கல ஒன்றும். ஆமாம், கீழேருந்து 5 நிமிஷம் தான். கொஞ்சம் ஸ்டீஃபாக இருக்கும், நடந்து வந்துடலாம். இந்த சைனா இன்டர்நேஷ்னல் ட்ரிப் என்னோட சோலோ ட்ரிப்புங்க. ஐட்டினரிலேருந்து எங்கே போகணும், எப்படி வரணும் எல்லாத்தையும் நானே ரிசர்ச் பண்ணி தான் வந்திருக்கேன். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். எப்போதும் போல் மிஸ்டர் ஸ்லோ வந்திருக்காரு. ஆனால் இன்றைக்கி இதில் அவர் வரல. ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால ரூமில் படுத்து தூங்குறாரு. பாஸ்போர்ட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு டிக்கெட்டு அப்புறமேல எங்கேயாச்சும் போவோம். முத்தியான்யூ கிரேட் வால் மேலே போகிறதுக்கு 3 வழி இருக்குங்க. ஒன்றாவது வாக்கிங், ஹைக்கிங், கீழே இருந்து மேலே நம்ம நடந்து போகலாம். 45 நிமிஷம் பிடிக்கும். ஆனால் ஸ்டில் அது உங்களோட ஃபிட்னஸை பொறுத்துங்க. ஆனால் டயர்டாக இருக்கும். அழகு காட்சிகள் ரொம்பவே அழகாக இருக்கும். 2வது கேபிள் கார். காலையில் நம்ம பார்த்தோம்ல அந்த கேபிள் கார் எப்போதும் நார்மலாக அந்த ஃபுல்லி க்ளோஸ்ட் கேபிள் கார் மாதிரி இருக்கும். அந்த பெட்டிக்குள்ளார நீங்கள் கம்ஃபர்டபுளாக சேஃபாக மேலே நீங்கள் போகலாம். குழந்தைகளுக்கு, வயசானவங்களுக்கு ரொம்பவே தகுந்த ஆப்ஷனுங்க. அதுலேருந்து நீங்கள் போனீங்கன்னா டவர் 14 பக்கத்தில் கொண்டு போய் விடுவாங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா ஓப்பன் சேர் லிஃப்ட். அப்படி எல்லாமே திறந்த வெளியாக இருக்குது. நம்ம அதில் உக்காந்துட்டு இந்த மாதிரி அழகாக ரசிக்கிட்டே போகலாம். எனக்கு இதுதான் வேணும். ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்குங்க. இது டவர் 6, 6வது டவர் பக்கத்தில் கொண்டு போய் விடுவாங்க. நல்ல வெதர் இன்னைக்கு, அதனால தான் நல்லாயிருக்கு. குதிச்சு ஏறணும். நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, அப்புறமேல நம்ம இங்கே தான் வரணும். இப்போதைக்கு நம்ம மேலே போயிட்டு வருவோம். நம்ம கீழே போகும்போது வேறு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்லைட் பண்ணிக்கிட்டே போவோம். எப்படி ஸ்லைட் பண்ணி போக போகிறோம் அப்படின்றத இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக சொல்கிறேன். இப்போ நம்ம மேலே ஏறுவோம், வாங்க போகலாம். வெல்கம் டு கிரேட் வால் ஆஃப் சைனா. காலையிலே வந்தால் இதான் பெஸ்ட்டு. யாரும் இருக்க மாட்டாங்க. நம்மளோட மலேசியா கொடியை எடுத்துகிட்டு வந்துட்டோம். பல நாள் கனவு இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. எவ்வளோ ஈஸி. அதுவும் நீங்கள் காலையிலே வரணும். இந்த ஃபீலிங்கை என்னால் விவரிக்க முடியல. கிரேட் வால் தான் உலகத்தில் இருக்கிற 7 அதிசயத்தில் ஒன்றுன்னு எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனால் இதுலேயே இங்கே பல செக்ஷன் இருக்குது. படாலிங், முத்தியான்யூ, ஜின்ஷான்லிங், சிமதாய். நம்ம வந்திருக்கிறது முத்தியான்யூ கிரேட் வால்ங்க. பெய்ஜிங்கில் இருந்து 75 கிலோமீட்டர். முத்தியான்யூ ஃபுல்லாகவே புதுப்பிக்கப்பட்டிருக்குங்க. 2.25 கிலோமீட்டர் வரைக்கும். ரொம்பவே யூனிக்காக இருக்கும். நீங்களே பாருங்களேன், இங்கேருந்து பார்த்தா எவ்வளவு அழகாக இருக்குன்னு. ஆனால் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறப்ப இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த வாட்ச் டவர் உள்ளுக்கு போனோட தான் உங்களுக்கு அடுத்த பாதையே தெரியுங்க. அவ்வளோ யூனிக்காக இருக்குது. இங்கே நிறைய பூனை இருக்கும். நாங்கள் அது மாதிரி இருக்குது. சரி, சாப்பாடு எடுத்துகிட்டு இங்கே உட்காந்து நீ என்ன பண்ணுற? சீனத்தில் தான் பேசணுமா? நீ ஹாவ் நீ ஹாவ் நீ ஹாவ். கை நக்குது. குளிச்சுட்டு தான் வந்தேன். பாய்.
சைனா பெருஞ்சுவர் மிங் டைனஸ்டி காலகட்டத்தில் கட்டப்பட்டதுங்க. 600 வருஷத்துக்கும் பழமையான இந்த சுவர் தான் எதிராளியிடமிருந்து சைனாவை தக்க வைக்க பயன்படுத்தப்பட்டது. வாட்ச் டவர் அதில் நெருப்பு ஊட்டி ஒவ்வொரு டவருக்கும் சிக்னல் கொடுத்துக்குவாங்க. ஏன்னா அப்போ ஃபோன் இல்லைல்ல, புறா தூதை விட இது ரொம்ப சீக்கிரம்னு நான் நினைக்கிறேங்க. பிறகு வீரர்கள் தங்கும் இடம், இப்படி இன்னும் பல செக்ஷன் இதில் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே தான் போகிறோம். வாங்க இந்த அழகை ஒவ்வொன்றும் ரசிப்போங்க. எவ்வளோ யூனிக்காக இருக்குது. வாவ், வெரி நைஸ்ங்க. நடந்து மெதுவாக போக வேண்டியதான். அப்பா, இந்த படி மேலே மேலே இருக்குது. முத்தியான்யூ கிரேட் வாலில் முக்கியமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க. இது ஒரு ஸ்ட்ரெயிட் வால் கிடையாது. 2 மெயின் செக்ஷனாக பிரித்து வச்சுருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைட் ஈஸ்ட் செக்ஷன், லெஃப்ட் ஹேண்ட் சைட் வெஸ்ட் செக்ஷனுங்க. இதுக்கு நடுவில் தான் இந்த கேபிள் கார், சேர் லிஃப்ட் நம்ம அதை வந்தல அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அதுலேருந்து நீங்கள் மேலே வந்துட்டோன்னே நீங்கள் வலது போக போகிறீங்களா இடது போக போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும். அதில் எப்படி அவங்க நம்பர் போட்டு வச்சுருக்காங்கன்னா 1லேருந்து 23 அந்த காலத்து ஏன்ஷியன்ட் மிலிட்டரி நம்பரிங் சிஸ்டம் அதுபடி தான் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்தோடனே இப்படி போவோம் தட்டியாக. இங்கேருந்து பார்க்குறப்ப பாருங்கள், இந்த கல்லை பார்த்தா மச்சு பிச்சில் இருந்துச்சு, அந்த மாதிரியே இருக்குது பாருங்கள். நம்ம போகிறப்ப இந்த மாதிரி இருக்கும்ல, இதில் தான் எழுதியிருப்பாங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது நம்பர் 2 வாட்ச் டவர். வேர்த்துருச்சு பாருங்க. இங்கே தான் இருக்குது நோ என்ட்ரி. இப்போ நம்ம இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைட், வலது சைட்டில். மொத்தம் இங்கே 14 டவர் இருக்குங்க. 14 டவர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம முடிக்கிறது 1வது டவர். இது தாங்க கடைசி டவர். இதுக்கு மேலே நம்ம போக முடியாது. இந்த வாட்ச் டவர் கடைசி டவர்னு சொன்னல, இதுதான் 1வது டவர். ஆனால் நம்ம வலது சைட்டு தான் இருக்கோம், ஒன்று நம்ம இடது சைட்டு போனோம். இதுக்கப்புறம் இந்த கடைசி வாட்ச் டவருக்கு அப்புறம் ஒரு கல்லை வச்சு பிளாக் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு மேலே யாரும் போகக்கூடாது பாருங்கள். இதுக்கு மேலே போக முடியாது. ஏன்னா இதுக்கு பின்னாடி அந்த பெருஞ்சுவரை அவங்க ரீஸ்டாப் பண்ணலை. ஸ்ட்ரக்சர் ரொம்ப வீக்காக இருக்கும். இப்போ ஆளுங்க நடந்து போனால் விழுதிட வாய்ப்பு இருக்குது. அதனால தான். அதுக்கப்புறம் மேலே உட்காந்து இந்த அழகை நீங்கள் ரசிக்கலாங்க. ஏதாச்சும் சாப்பாடு தண்ணியெலாம் குடிச்சிட்டு கீழே சிந்தாமல் குப்பையை போடாமல் அழகை ரசிச்சுட்டு போகலாம். ஓகே, நம்ம மேலே மட்டும் போயிட்டு வந்துட்டோம். அதோடு அடைப்பு. மேலே ஏறி வந்தால் தான் அதோட ஃபுல் அழகே தெரியுது. அவ்வளோ நல்லா இருக்குது. நைஸ். வந்தால் மேலே மட்டும் போங்க. இவ்வளோ அழகான காட்சி பாருங்கள். இங்கேருந்து அங்கே தான் அப்படி தான் நம்ம வந்தோம். இன்னும் அங்கே அது வரைக்கும் இருக்குது. இதுக்கு மேலே போக முடியாது. ஆனால் நல்லா இருக்குது பார்க்க. அடி பாருங்க, அங்கங்கே ஒரு சின்ன இடம் மாதிரி அதுக்குள்ளார தான் பொத்துக்கிட்டு வந்தேன். கீழே அடைச்சி வச்சிருக்கேன். ஆனால் நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே அந்த டவர் இருக்குல்ல, அதுக்கு பொத்துட்டு போனால் இன்னும் மேலே இருக்கும், இன்னும் மேலே இருக்கும். ஆனால் இங்கேருந்து பார்க்க இவ்வளோ தான் தெரியுது. அதுக்குள்ளார போயிட்டு அந்தாண்ட போனோன்னு தான் இன்னொன்று இருக்கிறது தெரியுது. நல்லா இருக்குது. இதுக்கு கீழே அண்டர் கிரவுண்ட், அதில் நம்ம இறங்கினா தான் போகணுமே. அங்கே மணி 10 இப்போ தான் கூட்டம் பார்த்திங்கன்னா சாரசாரியாக வருது. அவங்க வரப்போ நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். நீங்கள் வந்தோடனே 2ஆக பிரியுது பாருங்கள். நம்ம வலது சைட்டு உள்ளது எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இடது சைட்டு இங்கே தான் இதெல்லாம் இருக்கும்.
பாருங்க, அங்கே ஒரு கேபிள் கார் இருக்குது. பட் நம்ம அங்கே போயிட்டு அந்த கேபிள் கார் எடுத்து இறங்க முடியாது. நம்ம திரும்ப அங்கே தான் வந்து இறங்கணும். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டுன்னு, ஸ்லோப் மாதிரி இருக்குது, படியே இல்லை. ஒரு சைட்டு மட்டும் பார்த்துடாதீங்க, 2 சைட்டும் பார்க்கணும். அதான் நீங்கள் டூர் கைட் எடுக்கலைன்னா நீங்கள் பாட்டுக்கு பார்த்துட்டு நிம்மதியாக போகலாம். இல்லைன்னா டைம் வச்சு விறுவிறுன்னு வர சொல்லுவாங்க. அதான் ஒன்று. கண்டிப்பாக ஃபுல்லாக பார்க்க விட மாட்டாங்க, பாதி தான் பார்க்க விடுவாங்க. போகும்போது மக்கப்பெண் எடுத்துகிட்டு போங்க. இந்த ஒயிட் போர்ட் மாதிரி இருக்கும், அதில் நீங்கள் சிக்னேச்சர் போடலாம். நான் ஏன் கைடு தேவையில்லைன்னு சொன்னேன்னா, அவங்களே அங்கே இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க. அதை பற்றி நீங்கள் படித்து வரலாறு தெரிஞ்சுக்கலாங்க. 在这边没有蚊子，所以就翻了一个。在那儿，儿子拿过来拿被子，你爸来了。老爷，你说对吧？好，我下手了。老爷，这个你说你这个不行，你都叫不了。 அதோட படி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இருக்க அப்படியே சின்னதாக போயிட்டுருக்கு. இதை பாருங்க, நம்ம பார்த்தோம்ல, இதுதான் வந்து கேபிள் கார் என்ட்ரன்ஸ். பாருங்க, கேபிள் கார் என்ட்ரன்ஸ். ஸோ அவங்க வந்துட்டோன்னா அவங்க அப்படியே அது வரைக்கும் போயிட்டு வருவாங்க. வெயில் வந்துருச்சு. வாழ்க்கைக்கு முக்கியமானது ஒன்று எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். கண்ணாடி எங்கே வச்சனே தெரியலையே, எடுத்துகிட்டு வந்தனானே தெரியல. இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். கூட்டம் இருக்கிறக்க நிறையா வரோங்க. நம்ம எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு போயிடலாம். அதனால தான் 7:30 மணிக்கு வாங்க. 7:30 மணிக்கு திறப்பாங்க. ஆள் ரொம்ப குறவாக இருக்கும். ஒரு சைட்டு நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு 2வது சைட்டு போகும்போது தான் வெயிலே வரும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு கீழே இறங்கலாம். கீழே இறங்குறதுக்கு ஸ்லைட் பண்ணி போகிறது ஒரு ஆப்ஷனுங்க. ரொம்பவே சுலபங்க. முன்னுக்கு பின்னாடி ரைட்டு லெஃப்ட்டுன்னு வாங்க போவோம். Faster by brake, okay? Turn left, body left, right, body left. Go up. No photo, no video. Let's go. அவர் ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியாதுனாரு. ஆனால் நான் ஆன் பண்ணி என்னோடய பேக்கில் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ஓட்டும் போது ஃபோன்லேயே நம்ம குறியார் போல் கீழே விழுந்துரும் அப்படின்றதுக்காக தான். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், பார்த்துக்கங்களேன். ஆனால் ரொம்பவே ஒரு நல்ல அனுபவங்க. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. அவங்க ஃபோட்டோலாம் பிடிச்சாங்க, நல்லாவே இல்லை. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கீழே இறங்குறப்ப நல்லா இருந்தது. நல்லா ரிலாக்ஸாக ஜாலியாக இருந்தது. லேட்டாக பார்த்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஓ, இதுதான் உட்காரிச்சு நல்லா இருந்துச்சு. திரும்ப வாய்ப்பு எடுத்தால் கண்டிப்பாக போவேன். நல்லா இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு முத்தியானியூவில் என்னென்ன இருக்குது, என்னென்ன பண்ணலான்னு தெரிஞ்சிருக்கோம். காலையில் நான் சொன்னல அந்த ஷட்டில் பஸ்ஸு, அது இங்கே தான் ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து இறக்கி விடும். அவங்க மேலே போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்பவும் கீழே இறங்கி அந்த பஸ்ஸில் ஏறிட்டு அங்கே கீழே நம்ம பார்த்தோம்ல அங்கே இறக்கி விட்டுருவாங்க. நம்ம இங்கேயே இருக்கிறதுனால இதை பாருங்க, நம்ம ஹோட்டலுக்கு 5 நிமிஷத்தில் நடந்து வந்துட்டோம்.
நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். நம்ம அடுத்து வந்து ஜியான் ஷான்லிங் அங்கே போகிறோம். 2 ஹவர் பிடிக்கும். இன்றைக்கி நைட்டு அங்கே ஸ்டே பண்ணுவோம். ஜியான் ஷான்லிங் நம்ம போனோமா இல்லையான்றதை அடுத்த காணொலியில் விவரமாக நான் சொல்கிறேங்க. இதோட நம்ம காணொலியை முடிச்சுக்குவோம். இந்த காணொலி ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி காமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற உற்சாகத்தில் தாங்க நான் இந்த மாதிரி பலதரமான வீடியோக்களை போட முடியும். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நீரா செல்வி. பாய்.